So hi friends, எல்லாருக்கும் வணக்கம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பிரைமர் அப்படிங்கிறது வந்து எப்படி யூஸ் பண்ணனும் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம This Apparel and Appearance அப்படிங்கற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் சிம்பல் கிளிக் பண்ணும்போது அதுல மூணு ஆப்ஷன் வரும். அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஏனா அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா கிடைக்கும். அப்படி இல்லனா கிடைக்காது. சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிரைமர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட். அதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் பிரைமர் யூஸ் பண்ணுமா? பிரைமரும் மாய்ஸ்சரைசரும் ஒண்ணா? இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய மேஜரான டவுட். சோ பிரைமர் மாய்ஸ்சரைசர் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரெண்டும் வேற வேற. சரிங்களா? இப்போ மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசர் அப்படினா என்னன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சர்டா ஈரப்பதமா நல்ல ஒரு நரிஷ் பண்றதுக்காக ஹெல்த்தியா வெச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் மாய்ஸ்சரைசர். பட் பிரைமர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரைமர்ங்கிறது வந்து மேக்கப் குள்ள வந்துடும். ஸோ இது வந்து ஸ்கின் கேர், இது வந்து மேக்கப். சரிங்களா? ஸோ மேக்கப் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட மேக் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பிரைமர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மேக்கப்பும் நம்மளோட ஸ்கின் கேரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு பேரியராக தான் இந்த பிரைமர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதையும் அதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான். ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது? ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா நலிச்சு நிற்கணும், ஸ்மூத்தாக நல்ல ஃபுல் கவரேஜோட ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நேரமாக இருக்கணும், நம்மளோட ஸ்கின் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற வேலை எல்லாத்தையுமே ப்ரைமர் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாரும் ப்ரைமர் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஸ்கின்ல வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் மேடு பள்ளங்கள் இருக்கும். அது நமக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன தான் வந்து ஃபவுண்டேஷனோ இல்லை எப்படி தான் பிளெண்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கணும், நல்ல ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ரைமர் மட்டும்தான் ஹெல்ப் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரைமர் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ ப்ரைமர் யூஸ் பண்ணுறோன்னா எந்த மாதிரியான ப்ரைமர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எப்படி மாய்ஸ்சரைசரை செலக்ட் பண்ணுறோமோ, அதாவது ஆயிலி ஸ்கின்க்கு, ட்ரை ஸ்கின்க்கு, நார்மல் ஸ்கின்க்கு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ப்ரைமரையும் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆயிலி ஸ்கின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸோ ஆயிலி ஸ்கின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேட்டிஃபையிங் ஃபேஸ் ப்ரைமர் இருக்குது. ஸோ மேட்டிஃபையிங் லுக்கு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வளவலன்னு இல்லாமல் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். அது கூட பார்த்திங்கன்னா சிலிகான் ப்ரைமர் வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸோ இப்போ நம்மளோட ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின்லேருந்து வரக்கூடிய ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஒரு நல்ல மேட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கிறதுக்கு அந்த ப்ரைமர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க சிலிக்கானை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின் ஏற்கனவே ட்ரையாக இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் ஃபேஸ் ப்ரைமர் அப்படின்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய, அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு ஈரப்பதம் கொடுக்கக்கூடிய ப்ரைமர்ஸாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும், ஃபைன் லைன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. ஸோ எவ்வளோ நேரம் அப்ளை அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு என்னென்னா ப்ரைமரை எப்படி அப்ளை பண்ணணும்? ப்ரைமர் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட்டு நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். எடுத்தோடனே இப்படி ட்ராக் பண்ணக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைமர் எப்படி அப்ளை பண்ணணும், எல்லா ஒரு பியூட்டி ப்ராடக்டாக இருந்தாலும் எப்படி அப்ளை பண்ணணும்னா இப்படி எடுத்து இப்படி போட்டு தேய்ச்சிடக்கூடாது. நீங்கள் இந்த லோஷன் போடுற மாதிரியோ சன்ஸ்க்ரீன் போடுற மாதிரியோ எடுத்து தேய்ச்சிடாதீங்க. இப்படி டேப் பண்ணி அப்படி தான் செட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து நமக்கு தெரியாமல் போர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கிளியர் சர்ஃபேஸ் இருக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி டேப் பண்ணி நம்மளோட ப்ரைமரை ஸ்கின்ல செட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு பிளெண்டர் எடுத்துகிட்டு அதை வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கையில் யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் கையிலே யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நிறையா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம், ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம், ஸோ நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம இது வந்து உள்ளே போயிடும். அதனால் தெரியாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ப்ரைமரில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைமர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ரைமர்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நான் சொன்னது இந்த ஆயிலி ஸ்கினுக்கு யூஸ் பண்ணுற சிலிகான் ப்ரைமர், சிந்தட்டிக் ப்ரைமர், ஹைட்ரேட்டட் ப்ரைமர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. மேட்டிஃபைங் ப்ரைமர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஐஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஐஸுக்கு வந்து நம்ம ஐ ஷேடோ போடும்போது, ஐ மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த நம்ம போடுற ஷேடோஸ் வந்து அப்படியே நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும், ரிங்கிள்ஸ் கவர் ஆகும், இந்த ஃபைன் லைன்ஸ் அதெல்லாமே கவர் ஆகிட்டு நமக்கு ஒரு ஸ்மூத்தான அழகான கண்கள் தெரியணும்னா கண்டிப்பாக ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் ஐ ப்ரைமர் ஸ்கிப் பண்ணுறவங்க நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்லேயே பார்த்தீங்கன்னா லேஷஸ்க்குன்னு தனியாக ப்ரைமர் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ லேஷஸ் வந்து நல்லா கேர்லியாக வேணும், லாங்காக நல்லா வால்யூம்டாக தெரியணும் அப்படிங்கிறவங்க இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நல்லா கேர்ல் பண்ணிவிட்டு உடனே எடுத்து அது முடிச்ச அடுத்த நிமிஷமே வந்து நம்ம மஸ்காராவை போட்டணும். ஒரு கண்ணுக்கு போட்டுட்டு உடனே மஸ்காராவை போட்டு தான் அடுத்த கண்ணுக்கு ப்ரைமரை போடணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ப்ரைமர் போட்டு அப்படி போடாதீங்க, ஒர்க் பண்ணாது, அதோட வேலையை செய்யாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிப் ப்ரைமர் கூட இருக்குது. லிப் ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்க்கு ஸ்மூத்தான ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லிப் ப்ரைமர் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது. யாருக்கு வேணுமோ போட்டுக்கலாம். போட்டால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், அந்த கலர் வந்து மாறாமல் நமக்கு அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க போட்டுக்கலாம். அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல உங்களுக்கு லுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸோடைய கலர் கரெக்டராகவே வந்து ப்ரைமர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய ரெட்னஸ் இருக்கிறவங்க, பிளமிஷஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி ப்ரைமர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கரெக்டர் யூஸ் பண்ணுறதுனால அது சாதாரணமாக ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் நீங்கள் ஆப்ஷன்ஸை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நிறையா ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ அப்ளை பண்ணணும். ப்ரைமர் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு இவ்வளோ தான், ஒரு சின்ன ஒரு பட்டாணி சைஸில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து அது செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். யூஸ்வலாக ப்ரைமர் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1 மினிட் விட்டுருங்க, அது நல்லா ஸ்கின்னோட சேரட்டும். ஓகேங்களா? ஸ்கின்னோட ஸ்கெட் ஆகிட்டு, அதாவது ஸ்கின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுங்க. அப்போ போடக்கூடிய ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப நல்லா கேட்ச் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டோடனே போடும்போது என்ன ஆகும்னா அது வேலையே செய்யாது, அது போட்டதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போதே அதுவே கூட ஒரு ரீசன் ஆகலாம் உங்களோட ஃபவுண்டேஷன் உறிஞ்சி வரதுக்கு, இல்லை ஸ்லிப் ஆகிட்டு வர்றதுக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சிலிகான், சிந்தட்டிக் ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது அதுவே கூட நழுவிட்டு வரும். சிந்தட்டிக் விட சிலிகான் வந்து நழுவிட்டு வரும். ஸோ அது வந்து அங்கங்கே கட்டியாக நிற்க ஆரம்பிக்கும், கிளாக் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மினிமமாக ப்ரைமர் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைமர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுக்கும், போர்ஸை வந்து பிளர் பண்ணும். அது வந்து நமக்கு குழியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிளர் பண்ணி கொடுக்கும், ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். போடுற மேக்கப்பை ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண வைக்கும். அதுக்காக தான் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் நிறையா வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிப்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.